ஜூன் மாதம் 3ஆம் திகதி செய்திகளுக்குள்ள போறதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான செய்தி. ஹொரண முதியோர் இல்லம் ஒன்றுல தீ விபத்து ஏற்பட்டிருந்தது இன்று மாலை வேளையில. இதுல 44 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம. இதுல 11 பேர் தீயில சிக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு. முழுமையான தகவல்கள் இதுவரையில வெளியாகல. வந்ததுக்கு பிறகு நான் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக அந்த செய்தியை பகிர்ந்து கொள்றேன். இன்றைய நாள்ல ஈரான் அமெரிக்க யுத்தம் தொடர்பான பெரிய பதட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதனால குவைத் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுக்கும் 2 ராணுவ அதிகாரிகளுக்கும் வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கும் வழக்கு நடவடிக்கைகளுக்கும் அமைவாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலே அவர்கள் இன்ற நாள்ல இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணையில் இருக்காரு. இந்த அடிப்படையில முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டது ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. வருகின்ற நாட்கள்ல பிரேக்கிங் நியூஸ்களை எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளோட நிறைய முன்னணி செய்தி இணையதளங்கள் இன்றைய நாள்ல செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கிய செய்தி இன்றைய நாள்ல நடந்திருக்கு. ஹொரண பகுதியில ஒரு அரச வங்கி 3,50,00,000 ரூபாய் பணத்தை ஒரு பேக்ல போட்டு ஒரு தனியார் வங்கியில வைப்பு செய்வதற்காக கொண்டு போயிருக்காங்க பக்கத்துல. இந்த நேரத்துல ஒரு நபர் இந்த பண பேக்கை கொள்ளையிட்டு சென்றிருக்காரு. இப்போ தலைமறைவாகி இருக்காரு. இது தொடர்பான விசாரணைகளும் அந்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3,50,00,000 ரூபாய் இந்த பணப்பையில இருந்ததாக சொல்லப்படுது. பரபரப்பாக இருந்தது இன்று மாலை வேளையில் இந்த செய்தி. இந்த செய்தி தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் நடந்து வந்தாலும் இதுவரையில அந்த நபர் கைது செய்யப்படலை அப்படின்றதான் இப்போ 8 மணி வரைக்குமான தகவல். அமெரிக்கா மிகப்பெரிய அளவான ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு 2.5% இறக்குமதி வரியை மேலதிகமாக விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்கின்ற இறக்குமதி வரிகளோட இந்த 12.5% இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது இலங்கையிலிருந்து ஒரு பொருளை நாங்க ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்காவுக்கு, அங்க இறக்குமதி வரி செலுத்தி தான் அங்க விநியோகிக்கப்பட்டது. ஏற்கனவே 40% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்து பெரிய ஒரு கலவரமானது, பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கியிருந்தோம். ஒரு மாதிரி பேசி தீர்மானித்து 20-21% நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த 21% சேர்த்து இந்த 12.5% இறக்குமதி வரியை மீண்டும் அமெரிக்கா விதித்திருக்காங்க. இலங்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையும். இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளும் இந்த 60 நாடுகளுக்குள்ள இருக்காங்க. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அளவான தடையை விதித்திருக்காங்க, ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்காங்க. பல நாடுகளுக்கு இது தொடர்பாக அறிவித்தலும் கொடுத்திருக்காங்க. ஒரு நாட்டுல, அதாவது வெளிநாடுகள்ல கட்டாயப்படுத்தி சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தி, கட்டாய பணிகளுக்கு பெண்களை வேலைக்கு அமர்த்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை எந்த நாடுமே அந்த நாடுகள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, இறக்குமதி செய்யக்கூடாது என்ற தடையை அவங்க வச்சிருக்காங்க, அந்த நிபந்தனையை வச்சிருக்காங்க. அதை மீறி இந்த நாடுகள் எல்லாமே அந்த மாதிரியான உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இந்த வரியை அவங்க உயர்த்திருக்காங்க. இந்த விடயம் தொடர்பாக வருகிற நாட்களில் விரிவான தகவல்களை நாங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையினுடைய திரைசேரியிலிருந்து ஹேக்கர்ஸால திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒரு நாட்டுக்கு வழங்க இருந்த கடன் தொகை தொடர்பான தகவல்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய நாள் இது தொடர்பான வழக்கும் இப்பொழுது நீதிமன்றத்தில் நடந்தது. இது தொடர்பாக புதிய தகவல்கள் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. அதாவது இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒரு நாட்டுக்கு கடனா நாங்க செலுத்தணும். ஆனால் இந்த கடன் செலுத்துவதற்கான அந்த பத்திரம், இன்வாய்ஸ் இமெயில் மூலமாக வந்திருக்கு. இந்த இமெயிலை பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது திரைசெய்தியினுடைய அந்த பொறுப்பான அதிகாரிகளால. ஆனால் இது ஹேக்கர்ஸால அனுப்பப்பட்ட இமெயில். இந்த இமெயிலை சரியான முறையில பரிசோதனை செய்யாம, மீள் ஆவணங்களை கேட்காம, இந்த பணம் உடனடியாக எந்த விதமான தகவல்களையும் பரிசித்து பார்க்காம இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய நாள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமானவர்கள் தொடர்பாக கிட்டத்தட்ட 40 பேருக்கும் அதிகமானவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல இந்த தகவலை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க.
இதை எந்த வகையிலும் பரீட்சித்து பார்க்காம இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் இது சரியான இடத்துக்கு போகல. இது ஹேக்கர்ஸால போலியாக அனுப்பப்பட்ட இமெயில். அதில் இருந்த அக்கவுண்ட்டுக்கு இந்த பணம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு பாருங்க சம்பவம். சரியான முறையில் செய்யக்கூடிய வேலையில் இருக்கிற பொறுப்பான வேலையில் இருக்கிற அந்த அதிகாரிகளை இந்த மாதிரி மிகப்பெரிய அளவான ஒரு பிழையை விட்டுருக்காங்க. இலங்கை ரூபாவில் பார்த்தா கிட்டத்தட்ட 80 கோடிக்கு கிட்ட வரும். இந்த அளவுக்கு பெரிய தொகை. சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக இலங்கை அரசாங்கம் திரைசேரியில வைப்பு செஞ்சுட்டாங்க. அதாவது கையிருப்பில் வைப்பு செஞ்சுட்டாங்க. இதற்கு காரணம் இப்ப இலங்கையில் இருக்கிற டொலர் பற்றாக்குறை, டொலர் தட்டுப்பாடு, பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தளம்பல், பணவீக்கம், இந்த மாதிரியான பல விஷயங்களை சமாளிக்கிறதுக்காக இந்த பணம் அங்க வைப்பு விடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் டொலருடைய பெறுமதி இன்றைய நாளிலேயும் உயர்ந்திருக்கிறது. ரூபாவுடைய பெறுமதி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பாதிப்பாக தொடர்ந்தும் இருந்து வருகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் பதட்டமானது மீண்டும் ஒரு முறை பெரிய பதட்ட நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய நாள்ல குவைத் விமான நிலையம் மீது ஈரானுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி அங்கு பெரிய அளவான சேதத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இதுல பலர் காயமடைந்திருக்காங்க. உயிர் சேதமும் இதுல ஏற்பட்டுள்ளதாக குவைத்தினுடைய செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக குவைத் விமான நிலையத்தில் தரை ஏறுகின்ற விமானங்கள் அத்தனையுமே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு வருகின்ற விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சேத விவரங்கள் தொடர்பாக மதிப்பிடப்படுவதாக குவைத் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு காரணம் அமெரிக்கா தங்களுடைய தற்பாதுகாப்புக்காக ஹூமுஸ் கால்வாய் மற்றது ஈரானுடைய சில தீவுகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதில் தாக்குதலாக தான் இந்த தாக்குதலை ஈரான் குவைத் மீது நடத்தியதாக சொல்லப்படுது. இது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கினுடைய பல நாடுகள் மீதும் ஈரான் தன்னுடைய ட்ரோன் மூலமாக, ஏவுகணை மூலமாக தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. இது பெரிய ஒரு பதட்ட நிலையை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. சர்வதேச ஊடகங்களுடைய கணிப்பின்படி, சர்வதேச ஊடக செய்தி தரவுகளை பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை அமெரிக்கா ஈரான் மீது பலமான தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைய நாளில் அல்லது நாளைய நாளில் இது இன்னும் கொஞ்சம் தீவிரமடையலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதனால பலதரப்பட்ட ஒரு பதட்ட சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைய நாளில் யூடியூப் இணையதளம், அதாவது யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில ஈரான் இப்பொழுது அணு ஆயுதத்தை தயாரிப்பதை அல்லது அணு ஆயுத தயாரிப்பு அந்த இடத்தை இல்லை, நாங்கள் அதை நிறுத்தி வைக்கிறோம் அல்ல அதை கைவிடுறோம் அப்படின்ற மாதிரி அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் பக்கமாக இது தொடர்பாக எந்த விதமான தகவலும் இதுவரையில வெளியாகல. எனவே இந்த ஒரு பதட்ட நிலை இப்பொழுது ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த ஒரு யுத்தத்தால தொடர்ந்தும் ஆசிய நாடுகள், தொடர்ந்தும் உலக நாடுகள் பெரிய அளவான பதட்டத்துக்குள்ள உள்ளாகி இருக்காங்க. தொடர்ந்து எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலை சர்வதேச ரீதியில உயர ஆரம்பித்திருக்கிறது. மீண்டும் ஒரு கிழமையில 90 நிமிடம் முதல் 2 மணித்தியாலம் வரைக்கும் ஒருவர் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்வாராக இருந்தால் தங்களுடைய மரணத்தினுடைய ஆபத்து 13% குறையும் அப்படி என்ற தகவலை பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான நாளிதழ் செய்தியா வெளியிட்டு இருக்காங்க. இதுல அவங்க குறிப்பிட்டிருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, இருதய நோய், பக்கவாத ஆபத்துக்கள் 19% குறையுமா. அதோடு மட்டுமில்லாமல் நரம்பியல் தொடர்பான நோய் 27% குறையுமா. இதுக்கு பெரிய அளவான உடற்பயிற்சி எதுவுமே தேவையில்லை. நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓடுறது அல்லது மெதுவாக ஓடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கிழமையில 90 நிமிடங்கள் முதல் 2 மணித்தியாலங்கள் வரைக்கும் இருந்தாலே போதுமானது. இதனால இவ்வளவு விஷயங்கள் நன்மையாக அமையும் அப்படின்றது மிகப்பெரிய அளவான ஆய்வு மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் எடுக்கப்பட்ட ஆய்வு அல்ல, 30 வருஷங்களாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,47,000 பேரிடம் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு தான் இந்த விடயத்தை அறிவிச்சிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. வாரத்துல குறைந்தது 2 நாட்களாவது நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க. வாரத்துல 150 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி, மிதமாக நடக்கிறது, மெதுவாக நடக்கிறது, இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்தாலே போதும். இந்த விடயங்களை சரியான முறையில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் செய்தா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா நம்மளுடைய மரண ஆபத்து 58% குறையுமா. அடுத்த வீடியோல இன்னும் புதிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.